சேனல் நம்ம யூனிட் 4ல அடிஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து சப்ராக்ஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் 39 kg 500 g மைனஸ் 33 kg 750 g. ஸோ இதில் கேஜி தனியாக ஜி தனியாக எழுதிக்கோங்க. ஜீரோலேருந்து ஜீரோ மைனஸ் பண்ணால் ஜீரோ தான். ஜீரோலேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்ணணும். இப்போ 10லேருந்து 5னா 5 போயிடுச்சுன்னா 5 ஆகும். தென் இங்கே 4 ஆகும். 4லேருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கிறதுனால இங்கேருந்து ஒன்று கட் பண்ணி இங்கே கொடுத்துட்டோம்னா 14 ஆயிரும். ஸோ இங்கே கட் பண்ணும்போது 8 ஆயிரும். ஸோ 14லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 7. தென் 8லேருந்து 3 மைனஸ் பண்ணுறோம்னா 5 ஆயிரும். 3 மைனஸ் 3 0. இது சப்ராக்ஷன் பெரிய ஒன்று கஷ்டம் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச சப்ராக்ஷன் தான். பாரோ பண்ணுறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஸோ டிஃப்ரென்ஸோட ஆன்சர் என்னதுன்னா 5 kg 750 g. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 750 g 350 mg மைனஸ் 350 g 225 mg. ஸோ இதில் கிராம் தனியாக, எம்ஜிங்கிறது மில்லிகிராம். மில்லிகிராம் தனியாக எழுதிக்கோங்க. 750 350 350 225. ஸோ இதுவும் அதே சப்ராக்ஷன் தான். ஜீரோலேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்ணுவோம். 10 ஆகும். 10லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 5. ஸோ அந்த 10 இங்கேருந்து நம்ம வாங்கியிருக்கிறனால இங்கே ஒன்று கட் ஆயிரும். 4 ஆகும். 4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 2. தென் 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1. 0 மைனஸ் 0. 5 மைனஸ் 5னா 0. 7 மைனஸ் 3னா 4. ஸோ 400 g 125 mg. அவ்வளோதான். இதில் ட்ரை திஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஆன்சர்லாம் ஈஸியாக தான் இருக்கும். சப்ராக்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. There was 25 kg of rice in a sack. Out of 25 kg rice, 13 kg 500 g of rice which was used for noon meal. What is the weight of the remaining rice? அதாவது என்னன்னா, ஒரு அரிசி பேக்ல, அந்த அரிசி சாக்கு சொல்லுவோம்ல, அதுல வந்து 25 kg ரைஸ் இருந்திருக்கு ஒரு மூடையில. சரிங்களா? தென் அவுட் ஆஃப் 25 kg ரைஸ் வந்து 13 kg 500 g ரைஸ் விச் வாஸ் யூஸ்டு ஃபார் நூன் மீல். மத்தியான சாப்பாட்டுக்காக 25 kgலேருந்து இவ்வளோ கேஜி யூஸ் பண்ணிட்டாங்க. 13 kg 500 g வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வாட் இஸ் த வெயிட் ஆஃப், இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவு, ரிமைனிங்னா அந்த மூடையில எவ்வளோ ரைஸ் பேலன்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து பேலன்ஸ்னாலே, ரிமைனிங்னாலே, லெஃப்ட்னாலே இந்த மாதிரி மெத்தட் வந்தாலே மைனஸ் தான். ஸோ வெயிட் ஆஃப் ரைஸ் இன் திஸ் சாக் ஈக்குவல் டு 25 கிராம் தான் இருந்தது. அடுத்தது வெயிட் ஆஃப் ரைஸ் யூஸ்டு ஃபார் நூன் மீல். ஸோ மத்தியான சாப்பாட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 13 kg 500. அப்போ வெயிட் ஆஃப் ரைஸ் எவ்வளவு அப்படின்னா, ஸோ இது நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 0 மைனஸ் 0னா 0 தான். தென் 0 மைனஸ் 0 அதுவும் 0 தான். தென் 0 மைனஸ் 5னா அது சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணியிருப்போம். 10 மைனஸ் 5னா 5 ஆயிரும். ஸோ இங்கேருந்து ஒன்றை கட் பண்ணி கொடுத்ததுனால 4 ஆயிரும். 4லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணுறோம்னா 1. தென் 2 மைனஸ் 1னா 1. ஸோ நமக்கு வெயிட் ஆஃப் ரைஸ் ரிமைனிங் இன் சாக், அந்த சாக்ல எவ்வளோ இருந்துச்சுன்னா 11 kg 500 g இருந்தது. அவ்வளோதான். The next example multiplication. Write the answer in multiply. 7 kg 400 g into 3. kg தனியா g தனியா எழுதிக்கோங்க. 7 400 into 3. 3 into 0னா 0 தான். இதுவும் அதே 0 தான். அப்போ 3 4s 12க்கு 2 பேலன்ஸ் 1 இருக்கும். 7 3s 21 plus 1 22. ஸோ இப்போ ஆன்சர் 22 kg 200 g. தென் அடுத்த கொஸ்டின் 52 kg 350 g into 8. இதுவும் அதே தான், மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ கேஜி தனியாக ஜி தனியாக எழுதிக்கோங்க. 52 350 8. 0 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலுமே 0 தான். 5 8s 40க்கு 0 பேலன்ஸ் 4. 8 3s 24 plus 4 28 8 பேலன்ஸ் 2. 8 2s 16 plus 2 18க்கு 8 பேலன்ஸ் 1. 5 8s 40 plus 1 41. ஸோ இது மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு ஈஸி தான். அதனால தான் நான் கடகடன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை டவுட் இருந்ததுன்னா கேளுங்கன்னு. தென் இதோட ஆன்சர் 418 kg 800 g.